இன்னைக்கு குக் கோமாளில இருந்து ஒரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். சேனைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான கோஃப்தா மசாலா பண்ணலாம். இந்த சுவையான சேனைக்கிழங்கு கோஃப்தா மசாலா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேனைக்கிழங்கு வேக வைக்கலாம். நான் 250 கிராம் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிருங்க. குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சேனைக்கிழங்கு நல்ல வெந்து இருக்கு. இனி இது இன்னொரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா மசிச்சு எடுக்க போறேன். இது கூட சின்னதா கட் பண்ண பாதி பெரிய வெங்காயம், 1/2 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா உப்பு, கடைசியா கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் பிடிச்சி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்றதுக்காக ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மலாய் கோஃப்தா, சொரைக்காய் பிந்தி கோஃப்தா ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம குக் கோமாளியோட ரெசிபிஸும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சைடும் கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். நம்ம சேனைக்கிழங்கு கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணலாம். கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நம்ம கோஃப்தா பால்ஸ் ஃப்ரை பண்ண அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் வதக்க போகிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கி கோல்டன் கலர் ஆக வேண்டாம், சாஃப்ட் ஆனாலே போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இனி இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, கொஞ்சம் கேஷ்நட்டும் சேர்த்து வதக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டா இருக்க. இனி இது ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். இதுல ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் மற்ற மசாலா ஆட் பண்ணலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்றேன். அந்த மல்லிப்பொடி மிளகாய் பொடி பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்க. நான் வெங்காயம் தக்காளி அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் கிட்ட தண்ணி எடுத்து இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்ப 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இனி இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோஃப்தா பால்ஸ் ஆட் பண்ணலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ண சேனைக்கிழங்கு கோஃப்தா பால்ஸ் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இனி கடைசியா இதுல கொஞ்சம் மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணா நம்ம சுவையான சேனைக்கிழங்கு கோஃப்தா மசாலா ரெடி ஆயிடும். டேஸ்டியான சேனைக்கிழங்கு கோஃப்தா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.